மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையான போர் இது ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், 4 நாளாக முடிஞ்சுன்னு சொன்னாங்க. நம்ம தான் சொன்னோம் இது கண்டிப்பாக 2-3 வாரங்களுக்கெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஈரான் அப்படியான நாடும் கிடையாது. இதை சரியாக தப்பான நேரத்தில் ஆரம்பித்து தப்பான தருணத்தில் தொட்டு தப்பான இடத்துல போய் நிற்கிது அமெரிக்கா. இப்படி தான் சொல்லணும். ஏன் எதனால் இப்போ தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது, இதற்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லா பேருக்கும் ஒன்று தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எல்லா பேருமே விலைவாசி உயர்வு இருக்கு இல்லையா, அதில் எதிர்கொள்ள தயாராகணும். ஏன்னா உலகம் முழுவதும் விலைவாசி உயர்வு கட்டாயமாக ஏற்படும். ஏன்னா ஆயில் இருக்கு இல்லையா, இது கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அதோடைய வெறும் 70 ரூபா 72 ரூபா இருந்துச்சு, இப்போ 180 ரூபாய்க்கு போயிடாயம் போல இருக்குது, 100 ரூபாய் தொட்டுருச்சு. எனவே அது கூட கூட எல்லா பொருளுடைய விலையுமே கூடும். கச்சா எண்ணெய்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்று வெறும் பெட்ரோல் டீசலுக்கான மட்டும் கிடையாது, எல்பிஜி எல்என்ஜி மட்டும் கிடையாது. சும்மா 100 ப்ராடக்ட், எடுத்துக்காட்டுக்கு பெயிண்டில் ஆரம்பித்து பிளாஸ்டிக் இருக்குல்ல, இந்த பிவிசி பைப்பு அதில் தொட்டு வீட்டில் துவைக்கிற டிட்டர்ஜென்ட் இருக்கு இல்லையா, அதில் ஆரம்பித்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் எல்லாமே 100க்கும் மேற்பட்ட முக்கியமான ஐட்டங்கள் எல்லாமே இந்த குரூட் ஆயில் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமாக அதோட கிடைக்கக்கூடிய விஷயங்கள். எனவே இது எல்லாமே விலை உயர்வை சந்திக்கும் ப்ராடக்டாக பார்க்கும்போது. எனவே விலைவாசி உயர்வு இருக்கு இல்லையா, இது தவிர்க்கவே முடியாத நிலைமைக்கு கூடிக்கிட்டு இருக்குது. இதில் முழு விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஈரானை பற்றி ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லணும், சொல்லிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அப்போ தான் இந்த ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது இந்த இடம் எப்படி தப்பாக போய் முடியுது அப்படின்ற விஷயம் நமக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, ஈரான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஈரான் மட்டும்தான். நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுறீங்களா, இந்த ஹார்மோஸ் ஆயில் கேஸ் எடுத்துகிட்டு வர கப்பல்கள் இருக்கு இல்லையா, அது கடக்க முடியாத நிலைமையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் செய்திகள் பார்த்துருப்பீங்க. இந்த குறிப்பிட்ட பகுதி இருக்கு இல்லையா, இந்த வளைவை கடந்து போகிறதுக்கு ஈரான் நினைச்சா அந்த இடத்துல டோல் ஃபீ வசூலிக்க முடியும். நம்ம எப்படி டோல் ஃபீ கட்டுறோம் இல்லையா, அது மாதிரி டோல் ஃபீயை வசூலிக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஈஜிப்ட் இருக்கு இல்லையா, அதில் சூயஸ் கால்வாய் இருக்கு இல்லையா, அதை கிராஸ் பண்ணும்போது ஒரு கப்பலுக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1,88,00,000 மேலே வசூல் பண்ணுவோம். பனாமாவை கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே கூட 1 கோடிக்கு குறைவாக இந்த வர்த்தக கப்பல்கள் நகர் இருக்கு இல்லையா, அதுக்கு வசூல் பண்ணுவான். கனடாவிலையும் அதே மாதிரி இருக்குது, அதை கிராஸ் பண்ணும்போது வசூல் பண்ணுவான். டர்க்கி பத்தில் ஓரளவுக்கு வசூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஈரான் இருக்கால, ஈரான் மட்டும்தான் அந்த பகுதியில் டோல் ஃபீ வசூலிக்க மாட்டான். இத்தனைக்கும் ஏறக்குறைய 35 கிலோமீட்டர், அந்த மெயினாக போகக்கூடிய 35 கிலோமீட்டர் முழுமையாக ஈரான் கண்ட்ரோல் இருக்குது. அவன் நினைச்சா அந்த இடத்துல வச்சு வசூலிக்க முடியும். இதுவே அமெரிக்கா வந்து வச்சுக்கவே, அந்த கால்வாய் பகுதிகளுக்குள்ள அதை நான் சீர்படுத்துறேன் சமப்படுத்துறேன்னு சொல்லிட்டு டோல் ஃபீயை கண்டிப்பாக வசூல் பண்ணுவான். ஆனால் ஈரான் வசூல் பண்ணதே கிடையாது. இந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கணும். சரி, இந்த நிலைமையில மற்ற விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த கோல்டை பற்றி பேசியிருக்காங்க. கோல்டோட விலை, தங்கத்தின் விலை அடுத்த 1 வாரங்களுக்கு மேலே வீழ்றதுக்கு வாய்ப்புண்டு. ஆயில் பிரைஸ் இருக்குல்ல, க்ரூட் ஆயில் விலை மேலே போகுது இல்லையா, போக போக கண்டிப்பாக தங்கம் கீழே விழுகும். இந்த நிலைமையில் தங்கம் 1 வாரத்துக்கு விழுகலாம், அடுத்த 1 வாரத்தில் என்னவாக நம்ம தெரியவே தெரியாது. அடுத்த 4-3 வருஷத்துக்கு அது அப்படியே கூட நிற்கவும் செய்யலாம். இது மாதிரி ஒரு சீரான நிலைமையில இல்லை. எனவே முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எதில் முதலீடு பண்ணுற ஒரு வருத்தம் இருக்குது. அதோட சேர்த்து கேபிட்டல் கேரண்டி ஒன்று தேவை. எனவே முதலீட்டுக்கு போதுமான பாதுகாப்பும் தேவை, அதே மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன் தேவை. இப்படின்ற நிலைமையில டாடா ஏஐஏ லைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு என்எஃப்ஓ ஒன்று அறிவிக்கிறாங்க. அந்த என்எஃப்ஓட பேர் வந்து இனோவேஷன் ஃபண்ட். இது எப்படி பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா, நல்ல ஐடியா இருக்கக்கூடிய புதுமையான ப்ராடக்ட் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பார்த்து இந்த முதலீடுகளை கொண்டு போறாங்க. இந்த என்எஃப்ஓட கடைசி தேதி மார்ச் 31. இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் உங்கள் தாய்மொழியிலே கேட்க முடியும். அதோட சேர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணுமா, அதில் நீங்கள் ரைஸ் பண்ண முடியும். இதில் டாடா ஏஐஏ லைஃப் இருக்காங்க, இவங்க முன்னாடி எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு 2022 ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதோட சிஜிஆரோட ரிட்டர்ன் 24%. 2015 மல்டி கேப் ஃபண்டுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதோட கடந்த 5 வருஷத்துக்கான ரிட்டர்ன் இருக்குல்ல, அது சுமார் 21% சிஏஜிஆர். எனவே கடந்த காலங்களில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட என்ஏவி 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இதில் நீங்கள் கட்டக்கூடிய பிரீமியம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, மந்த்லி பிரீமியம் அமௌண்ட்லேருந்து சுமார் 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. அதோட சேர்த்து 2.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீயும் கூட. இதில் என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் மாதம் 18,000 ரூபாய் முதலீடு பண்ணுற மூலமாக 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது 5 வருஷத்துக்கான லாக்இன் பீரியட் ஒன்று இருக்குது. எனவே அதுக்கேற்றப்பல ஃபைனான்ஷியல் பிளானை வச்சுக்கோங்க. இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கியூஆர் கோட் இருக்குது. இதோட கடைசி தேதி மார்ச் 31. மீண்டும் விவகாரத்துக்குள்ள வரலாம். முதலாவது கேள்வி, இது போர் நிறுத்தம் ஒன்று பேசப்படுது, அது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, போர் நிறுத்தம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயும் ஈரான் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஒட்டுமொத்தமாக போரை நிறுத்துங்க, போரை நிறுத்திட்டு கண்டிஷன்ஸ் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு வாங்க,
அந்த கண்டிஷனுக்கு வரதா இருந்தால் நீங்கள் போர் நிறுத்த சம்மந்தமாக பேசலாம். இல்லை போர் நிறுத்தம்னு ஒன்று கிடையவே கிடையாது, அதுக்கு நாங்கள் தயாராகவும் இல்லை இப்படின்னு அறிவிக்கிறார் இல்லையா. இந்த இடத்துல தான் நான் முதல் சொன்னேன் இல்லையா, தப்பான இடத்துல தப்பான நேரத்தில் தவறான காலகட்டத்தில் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பிச்சிருக்குன்னு. முன்பு எந்த காலத்தில் ஆரம்பிக்காத தேவையில்லாத ஒரு போரை அமெரிக்கா இஸ்ரேலுக்காக மேற்கொள்ளுது அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டை முன் வச்சதே அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான, அதுவும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய டைரக்டர் சொல்றாரு, இது தேவையில்லாத போர் அமெரிக்காவுக்கு. இந்த நிலையில் அமெரிக்கா 1996களுக்கு அப்புறம் ஈரானுடைய அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த கச்சா எண்ணெய் அதை வாங்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. உலக நாடுகள் ஃபுல்லாக அனுமதிக்கலாம், எந்தவித தடையும் கிடையாதுன்றாங்க. இது தடை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஈரான் என்ன சொல்லுது, அப்படி ஒன்றும் எங்கிட்ட சர்ப்ளஸ்லாம் இல்லை, ஆல்ரெடி குண்டை போட்டு வச்சிருக்காங்க, எந்த சர்ப்ளஸ் இல்லை, விற்பனைக்கு வரதுக்கு தயாராக இல்லை, விற்பனையாக இருக்கிறதுனா சைனாவுடைய அந்த கரன்சி இருக்கு அதை பயன்படுத்துங்க, இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த குறிப்பிட்ட இடத்த கடக்கிறதுக்கு டோல் ஃப்ரீ, அதாவது டோல் ஃபீஸ்னு ஒன்று வாங்குறது இல்லை ஈரான், ஆனால் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தேவையில்லாத வேலை தானே ஆரம்பிச்சுட்ருக்கேன். இவங்க எல்லாம் என்ன நினச்சது அப்படின்னா, ஈரான் அமெரிக்காவை தாக்குதலுக்கோ இல்லை இஸ்ரேலை தாக்கவோ முயற்சி பண்ண நினச்சாங்க. ஆனால் நிலைமை எப்படி போயிருச்சு அப்படின்னா, அவன் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்குறதை விட எவையெல்லாம் உதவி செய்கிறானா அவனை தாக்குவேன்ட்டான். அதில் மிக முக்கியமான துரோகிகள் அவன் சொல்கிறது கத்தார், குவைத்து, பக்ரைன், இதெல்லாம் பக்கத்திலே இருக்குது, அடிக்கிறது ஈஸி. தர்மடி வாங்குறதுனா இந்த நாடுகள் தான் வச்சுக்கவே. கத்தார்லாம் கதறான், ஐயோ தயவு செய்து போற நிறுத்தி தொலைகிறான். ஆனால் கத்தார் தான் ஒரு பெரிய ஸ்பேஸை கொடுத்து அதில் அமெரிக்க படைகள்லாம் வந்து எல்லா விதமான டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கு கடந்த 10 வருஷமாக ஹெல்ப் பண்ணது கத்தார். இந்த படம் அமெரிக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணியான், இன்னொரு பக்கம் பார்த்தா ஹமாஸுக்கும் ஹெல்ப் பண்ணியான், இந்த பக்கம் அல்கொய்தாவுக்கும் ஃபண்ட் பண்ணியான். இப்படி ஒரு கண்ட்ரி வச்சுக்கேன் கத்தார். எனவே இந்த கத்தார் இருக்கு இல்லையா, இந்த கத்தார் இந்த வேலை தீவிரமா பண்றான்னு சொல்லிட்டு அவனை தான் எல்லாரும் 2 மீதி மிதிச்சா இவன் 4 மீதி மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பக்ரைன், அதுக்கப்புறம் குவைத் வளைச்சு தாக்குதல் நடத்துறேன். கூடுதலாக தாக்குதல் வாங்குறது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா அதுக்கு தகுந்தான நாடு தான் வச்சுக்கவே, ஏன்னா திரும்பவும் அமெரிக்காவுக்கு நாங்கள் இடம் கொடுப்போன்றிருக்காங்க. அதுக்கடுத்து வர பிரச்சனைனா யுஏஇ, துபாய், அதுக்கப்புறம் ஓமன் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கொலட்ரல் டேமேஜா ஓமன் அடி வாங்குது, ஏன்னா ஆயில் ஏற்றுமதியில் அதுக்கு சப்போர்ட் பண்றதுனால. எனவே அவன் அடி வாங்கியிருக்கான். இந்த நிலைமையில கத்தார், ஓமன் இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது பேச்சுவார்த்தை மூலம் முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த பலனும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா உடனடியாக அந்த படைகள், அமெரிக்க படைகள் பின்வாங்குச்சுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அமெரிக்க படைகளை பொறுத்த வரைக்கும் இது பிரஸ்டீஜ் இஷ்யூ. எனவே அவங்க இங்கே தங்குனாங்கன்னா இவன் ஈரான் நிப்பாட்ட போறதும் கிடையாது. இதுல கத்தார் தான் கதறது, அமெரிக்கா கதறவே இல்லை. அப்படின்னா அமெரிக்காவோட பங்குச்சந்தை இருக்கு இல்லையா, அவருடைய ஸ்டாக் மார்க்கெட் பார்த்து வச்சுக்கவேன், லாஸ்டா முடியும் போது 56 லட்சம் கோடி ஒரே நாள் நக்கிக்கிட்டு போயிருச்சு. அப்ப ஒட்டுமொத்தமா மார்க்கெட்டை கெடுத்து குட்டிச்சோர் ஆகியிருக்காரு. அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சந்தை இருக்கு இல்லையா, அந்த சந்தையை ஃபுல்லாக ட்ரம்ப் சும்மா இருக்க மாட்டாம மொத்தமாகவே ஒரு குழப்பமான நிலைமைக்கு தள்ளிட்டார். அது குழப்பமான நிலைமைக்கு தள்ளுறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த ஆயிலோட பிரைஸ் இருக்குல்லையே, க்ரூட் ஆயில், அது $150 வரைக்கும் தொடும் அப்படின்னாயில வேலை காலி. என்ன ஒரு நம்பிக்கை ஒரு மேலே வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்டில் நாம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு போன வாரம் அறிவிச்சார். உடனே எல்லா பேரும் நம்பவும் செஞ்சாங்க. நாமளே கூட எல்லா பேரும் செய்தி படிக்கும்போது உடனே முழுசாக காலி பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினச்சி பார்த்தா, அவன் அதுக்கப்புறம் தான் தீவிரப்படுத்துறான் தாக்குதலை. யார்? ஈரான். அப்போ வெற்றி பெறவே இல்லை. 2003 ஈராக்கு மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் போது அதுவும் இதே மாதிரி தான், உரேனியம் வச்சுருக்காங்க, அவங்க அணு ஆயுதம் செய்ய போகிறாங்க, அதனால போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் புஷ் பண்ணாரு. கடைசி அங்கே எதுவுமே இல்லை, அது 2வது விஷயம். ஆனால் அதை கரெக்டாக முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார்ஜ் புஷ் அறிவிச்சார், இந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷனையும் அமெரிக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிச்சு. அது மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேசினா பரவாயில்ல. அதே நேரம் ஆயில் பிரைஸ்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அவர் பொறுப்பாக வேலை பார்த்தார். இந்த ஆள் அதெல்லாம் பண்ணாமல் காலைல எந்திரிச்சிக்க வேண்டியது, ட்விட்டரில் ஒரு 10 கருத்து, அந்த செய்தியாளர் சந்திச்சு அங்கிட்டு ஒரு 4 கருத்து இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. உலகத்தில் எல்லா நாடுகளும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவோட நடவடிக்கையே. அப்போ எப்படி பொறுப்போட பேசணுமோ அது எதுவுமே இல்லாமல் மார்க்கெட்டை ஆட்டம் காண வச்சிருக்காரு. அதனால வெறும் கத்தார் மட்டும் கதறல, உண்மையிலே சொல்லணும்னா அமெரிக்காவும் கதறுது. அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல்ல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் ஜப்பான், அப்புறம் சைனா, எல்லா நாடுகளும் வாங்க, நம்ம அந்த குறிப்பிட்ட இடத்த பாதுகாக்கணும், எண்ணெய் கப்பல்கள்லாம் அதை கடந்து போகணும், ஈரான்லேருந்து அந்த கப்பல்களை பாதுகாக்கணும், எல்லாரும் வாங்கன்றார். யாருமே முடியாட்டாங்க. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் மொத்த நாடு கை விரிச்சிருச்சு. இல்லை நாங்களாம் வர இஷ்டம் இல்லை, இது எங்கள் போரே கிடையாது, இது எங்களுக்கு தேவையே கிடையாது. இது தேவையில்லாதது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை தொட்டேன்னா பெரிய பிரச்சனையே யூரோப்புக்கு தான். கேஸ் விலை அத்துக்கிட்டு போகுது, அவன் இப்போ பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கான். இது தேவையில்லாத வாரு, இது தேவையான கேட்குறேன். அவன் யுரேனியம் டெவலப் பண்ணல, அணு ஆயுதம் எதுவும் கிடையாது,
அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, இதை எதுக்கு இப்போ ஆரம்பிச்ச, அதுதான் அவங்களோட விஷயம்னு வச்சுக்கோங்க. இதை சொன்னவர் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு, எவனா எங்களுக்கு தேவையே கிடையாது, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாரா. நாங்களே பார்த்துக்கிறோம் சொல்லி முடிக்கும் போது இருந்தாலும் ஹெல்ப்னு ஒன்று தேவை அப்படின்னு முடிக்கிறாரு. அப்போ போர் தொடுக்கும் போது நாங்களே பார்த்துக்கிறோம் சொன்னவர், அப்புறம் உலக நாடுகளோட ஹெல்ப்பை கேட்டவர், அதுக்கப்புறம் உலக நாடுகளோட ஹெல்ப் கிடைக்கலன்றதுமே அதெல்லாம் தேவையில்லை நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு கடைசியாக மீண்டும் உதவின்னு வந்து நிற்கிறாரு. எனவே இதை அவங்களுக்கே தெரியுது ஒரு குழப்பத்தில் நிற்கிறாங்கன்னு. இவங்க எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சவுதி, கத்தார், குவைத் இதெல்லாம் போட்டு அடின்னு அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கத்தாரோ இல்லாட்டி குவைத்தோ இல்லை துபாயோ இவங்க யாருக்கும் சுயமாக அதில் எடுக்கிறதுக்கு எது அந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு புத்தியெல்லாம் கிடையாது, இராணுவமும் கிடையாது. நீ கத்தார் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, கத்தார்லேருந்து ஆயில் எடுக்கிறாங்களே அந்த எல்லா எண்ணெய் கிணறுலையும் 45% 50% ஷேர் ஹோல்டர் யாராக இருப்பாங்க, அமெரிக்காவாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அது தேவையே. எனவே அதை அடி வாங்குறதுல இவருக்கு பெரிய அளவு மனசு கஷ்டம். அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை. அமெரிக்கா அங்கேருந்து ஆயில் வாங்கலன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கட்டி பெரிய அளவில் வசூல் பார்க்குறது அமெரிக்கா. எனவே 100 ஏவுகணை வந்து தடுத்துட்டோம், ஆனால் 20 ஏவுகணை விழுந்துச்சுன்னா காலி. வளைச்சு போட்டுக்கிருக்கான் எல்லா பக்கட்டும். ஏன்னா தற்போதைய நிலைமை அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் என்ன அவங்களுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, போரை தொடர்ந்து நடத்தணும், ஒன்றும் இல்லாமல் ஈரானை முழுமையாக முடிக்கணும். இவங்க எதிர்பார்த்தது என்ன, உள்ள ஒரு புரட்சி வந்துருச்சு, அங்கிருடைய ஆட்சியாளர்களை மாற்றிடலான்னு. இப்போ எந்த மக்களும் போராட்டம் நடத்தவே இல்லை, அவன் வாழ இருக்கான். எனவே இவங்களுக்கு அவங்க நினைச்சது நடக்கலை. இன்னொரு பக்கத்து இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கோம். இந்த நிலைமையில உலகமே வெறுத்து போய் நிற்குது அமெரிக்கா மேலே. அமெரிக்கா மேல் மட்டும் கிடையாது, மீண்டும் இந்த வேர்ல்டு வார் டயத்தில் ஜூஸ் இருக்காங்க இல்லையா, யூதர்கள், அவங்களுக்கு எதிரான ஒரு போக்கு இருந்துச்சு, ஒரு மனநிலை நிறையா நாடுகளில் யூதர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்துச்சு வச்சுக்கோங்க. அந்த மனநிலையை திரும்பவும் இஸ்ரேல் உருவாக்குதோ அமெரிக்காவுடன் சேர்ந்துக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு கருத்து கணிப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எல்லா இடங்களையும் ஜூஸுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிரான ஒரு குரல் இருக்கு இல்லையா, அது வர ஆரம்பிக்குது. இது தேவையில்லாது. முதலாவது இதில் மிக முக்கியமானது, நீங்கள் ஆயில் இருக்குல்ல, குரூட் ஆயிலுடைய விலையை கட்டுக்கோப்பில் வைக்கணும். கட்டுப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, உலக நாடுகள் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ட்ரம்ப்புக்கு நல்லதே கிடையாது, அமெரிக்காவுக்கு சுத்தமாக நல்லது கிடையாது. எனவே இதுதான் பெரிய தலைவலி. இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு போரெல்லாம் நடத்த முடியாது, ஏன்னா அந்த இடம் அப்படியான இடம். அடுத்து அதை கடக்கிறதுக்கு வழி பார்க்கணும். இதுதான் இவர் ஆரம்பத்தில் வந்து துடிக்கிறாரு. கடந்த 10 நாளாக ட்ரம்ப் துடிக்கிறது அந்த பக்கத்து எண்ணெய் கப்பலுக்கு சுதந்திரமாக போகணும்னு. அதை அனுமதிக்கிற முழு வாய்ப்பு ஈரான்கிட்ட தான் இருக்குது. இவங்க என்ன சொன்னாலும் அதை பாதுகாக்க முடியாது, அப்படியான ஒரு நிலைமை. எனவே அங்கிருந்து அந்த தீவை கைப்பற்றுவோம், இந்த தீவை கைப்பற்றுவோன்ற கதை இருக்கு இல்லையா, இது நீண்டகால பிரச்சனையை உருவாக்கும். இவங்களோட ஒத்து போய் கப்பல்களை காப்பாற்றி கொண்டு வந்துடலான்ற நம்பிக்கை எந்த நாட்டுக்கும் கிடையாது. ஈரான்கிட்ட பேசி டோல் ஃபீ கட்டிட்டு வரலாம், அது பெஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு இந்த நாடுகள் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா மரியாதை காலி, எல்லாம் காலி. அதுக்கப்புறம் ப்ராக்சி ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ரஷ்யா, சீனா இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏமன் இப்போ குதிச்சிருக்கேன், நாங்கள் விட மாட்டோம், இதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறீங்களோ, யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களை எதிர்த்து நாங்கள் போரில் குதிப்போம். ஏமன் வந்துட்டானா, ஆல்ரெடி ரஷ்யா, சைனா குதிக்கிறானா. இதில் ப்ராக்சி குரூப் இருக்கு இல்லையா, தீவிரவாத அமைப்புகள், அது இந்த அமைப்பு அந்த அமைப்பு, இது எல்லாமே தானே ஆக்டிவேட் ஆகும். எது இந்த நாடுகளுக்கு எதிராக. இது இன்னும் ஒரு மாதம் நீடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா நாடுகளையும் இந்த ப்ராக்சி குரூப்புக்கு ஒரு ஆதரவு இருக்கும். ஈரான் அடிவாங்க, அதுக்கு மேலே சென்டிமெண்ட்டாக மக்கள் இருக்கு இல்லையா, அதோட அனுதாபம் கூட ஆரம்பிக்கும். இது ப்ராக்சி இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள், அடிப்படைவாத அமைப்புகள், இது எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இது இன்னும் தீவிரமாக பிரச்சனையை மாற்றுமே தவிர எந்த நல்லதும் தராது. எனவே எப்படி பார்த்தாலும் இந்த போரை கொண்டு போய் தொடர்ந்து நடத்துறதுக்கான முயற்சியில் அமெரிக்கா இருக்கு இல்லையா, அதில் அவங்க பின்வாங்குற மாதிரி தெரியல. அப்படி பின்வாங்கலைன்னா இது எல்லாத்தையுமே சமாளிக்க வேண்டியிருக்கும். உண்மையிலேயே உலகம் ஒரு மோசமான சூழல் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை விட ரொம்ப மோசமான சூழல் யாருக்கு அப்படின்னா, இந்த அரபு தேசங்களுக்கு தான். தங்களுக்குன்னு ஒரு இராணுவம் கிடையாது, தங்களுக்குன்னு ஒரு டெக்னாலஜி கிடையாது. வெறும் ஒரு 60 வருஷத்தில் மீன்பிடி கிராமத்தில் இருந்த இந்த கும்பல் திடீர்னு பெரும் கோடீஸ்வரனா உலகத்தில் பெரும் பணக்காரர்களாக மாறினாங்க. மாறும்போது நம்ம எப்படி டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும், நம்ம எப்படி இராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு இல்லாமல் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லையா, அதுக்கு தான் இப்போ அடி வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா வந்து எங்களை காப்பாற்றுங்க, இஸ்ரேல் வந்து காப்பாற்றுற நிலைமையில் இருந்தீங்கன்னா மொத்த இஸ்லாமிய மக்கள் இருக்காங்களே அவன் எல்லாம் உன்னை எதிர்த்துருவான். எனவே இதுதான் நிலைமை. எனவே அடுத்த 1 வாரங்கள் இருக்குல்ல, இதுதான் கடினமான காலகட்டம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். மார்ச் மாதத்தை கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஏதாவது குட்டி நல்ல செய்திகள் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் அது வரைக்கும் மிக மோசமான காலகட்டம். அதுவும் மிக முக்கியமாக எல்பிஜி இருக்கு இல்லையா, எல்பிஜியை விட எல்என்ஜி இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது, அதோட தட்டுப்பாடு தீவிரமடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதோட இறுதியாக உலகம் இருக்கக்கூடிய குழப்பமான சூழலில் எதில் முதலீடு பண்ணுறது, தங்கம் அது இதுன்னு இருக்கக்கூடிய இந்த குழப்பத்தில்
இன்னைக்கு நாம எதுல முதலீடு பண்ணலாம்னு ஒரு விஷயம் பார்த்தோம். அந்த NFO பத்தியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதுல QR கோட் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதோட கடைசி தேதி மார்ச் 31.